நீங்கள் அந்த வீடியோ பார்க்கணும். லைக் டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் ஆட் பண்ணுறேன். அந்த வீடியோவை வந்து பார்த்துட்டு வாங்க. ஓகே, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்ப்போம்னா, யூஸ் மெமோனா என்ன, அது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ யூஸ் மெமோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, லைக் மல்டிபிள் ரீரெண்டர்ஸ் இன்எஃபிஷியண்ட்டாக வந்து ரன் ஆச்சு அப்படின்னா அது எஃபிஷியண்ட்டாக மாற்றுறதுக்காக ரீரெண்டர்ஸை வந்து மாற்றுறதுக்காக தான் யூஸ் மெமோ யூஸ் பண்ணுவாங்க. என்ன சொல்லுவாங்க, இட் ஆல்வேஸ் லைக் ப்ரெவென்ஸ் ரீரெண்டர்ஸ் whenever unnecessary actions are taken from the user side. ஓகே, அதுதான் வந்து ரீரெண்டர். இது என்ன பண்ணோம்னா, ஒரு வேல்யூ வந்து லைக் மெமரி பண்ணி வச்சுக்கோம். இது சேம் இன்புட்டாக வந்துச்சுன்னா அந்த வேல்யூ வந்து கேட்சியில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். அதை வந்து ரிட்டர்ன் பண்ணினா அந்த ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகாது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா லைக் யூஸ் மெமோ. ஓகே, லைக் யூஸ் மெமோன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த வீடியோவில் லைக் இதை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், எக்ஸாம்பிள்ஸ் வரேன். ஸோ வில் கெட் இன் டு லைக் எக்ஸாம்பிள்ஸ். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லைக் எனக்கானது ரியாக்டர் இம்போர்ட் பண்ணியாச்சு. கான்ஸ்ட் ஆஃப் இந்த ஆப் வந்து ஒரு வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணும். ஓகேவா? ஸோ நான் வந்து JSX ரிட்டர்ன் பண்ணேன். எக்ஸ்போர்ட் டிஃபால்ட். ஓகே, இது வந்து பேசிக் டெம்ப்ளேட். இப்போ என்ன பண்ணும், இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு கவுண்டர் வந்து கிரியேட் பண்ணுறேன். பட்டன் ஆட் கவுண்ட். இப்போ யூஸ் ரேட் யூஸ் பண்ணி கவுண்ட் வேல்யூ டிக்ளேர் பண்ணுறேன். கவுண்ட் யூஸ் செட். இப்போ என்ன பண்ணுறேன், கிளிக் பண்ணும்போது என்ன பண்ணும், கவுண்ட் வேல்யூஸ் இன்க்ரீஸ் பண்ணும். கவுண்ட் ப்ளஸ் 1. என்ன பண்ணும், இதை வந்து நார்மல் கவுண்ட் ஆட் கவுண்ட் இந்த வேல்யூஸ் வந்து நான் டிஸ்பிளே பண்ணும். ஓகே, இது செட் ஒன் லைக் எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் என்ன பண்ணேன், நான் இப்போ ஒரு சைல்ட் காம்பனன்ட் கிரியேட் பண்ணுறேன். ஜெஸ். ஓகே, இந்த காம்பனன்ட் வந்து ரீரெண்டர் ஆகக்கூடாது. ஓகேவா? அந்த காம்பனன்ட் ரீரெண்டர் ஆகக்கூடாது. அது எப்படி இதை வந்து தடுக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகே, ஸோ react const of child component. ஏதோ ஒரு ப்ராப்ஸ் வாங்கன்னு வச்சுப்போம். ரிட்டர்ன் ஒரு நேம் தான் அதை ரிட்டர்ன் பண்ண போதுன்னு வச்சுப்போம். எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் ஆஃப் சைல்ட் காம்பனன்ட். என்ன பண்ணுறேன், சைல்ட் காம்பனன்ட் இம்போர்ட் பண்ணுறேன். இம்போர்ட் பண்ணியாச்சு. ஸோ இங்கே என்ன பண்ணுறேன், சைல்டு காம்பனன்ட் ஆட் பண்ணிடுறேன். இப்போ ஆட் பண்ணிவிட்டு நான் இங்கே எதுவுமே பாஸ் பண்ணல. ஸோ இப்போதைக்கு எதுவுமே நடக்க போகிறதில்ல. இப்போ என்ன பண்ணுறேன், ஒரு இன்புட் டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறேன். இன்புட் content event text well. ஓகே, தென் அதை வந்து க்ளோஸ் பண்ணியாச்சு. இதை ஹேண்டில் பண்ணுறதுக்காக const of text set text use state name
ஓகேவா? ஃபார்மேட் பண்ணிடுறேன். இப்போ என்ன பண்ணுறோன்னா, இந்த வேல்யூ மெமரைஸ் பண்ணுறேன். எந்த வேல்யூ? லைக் டெக்ஸ்ட் வேல்யூவை மெமரைஸ் பண்ணுறேன். ஏன் மெமரைஸ் பண்ணுறதா லேட்டராக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு அந்த டெக்ஸ்ட்டுக்கான மெமோ ஃபங்க்ஷன் வந்து எழுதுவோம். கான்ஸ்ட் ஆஃப் மெமோரைஸ்டு டெக்ஸ்ட். இது வந்து ஒரு கால் பேக் ஃபங்க்ஷன். நான் என்ன சொன்னால் யூஸ் மெமோ தான் யூஸ் பண்ணுவேன். இந்த பாருங்க லைக் பண்ணிடுறேன். ஓகேவா? இந்த வந்து யூஸ் மெமோ தான் யூஸ் பண்ணும். ஸோ இதை என்ன பண்ணும்? டெக்ஸ்ட்டை அதே மாதிரி ஒரு டிபெண்டன்சி எடுத்துக்கோம். நமக்கு டெக்ஸ்ட்டுங்கிற டிபெண்டன்சி. ஸோ இப்போ இந்த மெமோஸ் வேல்யூ தான் நான் வந்து இங்கே பாஸ் பண்ணுறேன். நேம் அப்படிங்கிற பேராமீட்டருக்கு பாஸ் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா, இங்கே ஒரு கன்சோல் போடுறேன். ரெண்டர். ஓகேவா? இப்போ என்ன பண்ணுறேன்? ரோமுக்கு போகிறேன், இன்ஸ்பெக்ட் பண்ணுறேன், ஃபினிஷிங்காக ரெண்டர். இப்போ பாருங்க வேல்யூஸ் சேர்ந்த சைல்டு காம்பனண்ட் ரெண்டர் ஆயிருக்கு. ஓகே, பட் அதுவே ஆட் கவுண்ட் கொடுத்தா ரெண்டர் ஆகுது. ஏன் ரெண்டர் ஆகுது? ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இது ரெண்டர் ஆகக்கூடாது. ஏன்னா நான் என்ன சொல்லியிருக்கேன், ஆட் கவுண்ட் கொடுத்தா என்ன சொல்லியிருக்கேன், இந்த வேல்யூ வந்து மெமோரைஸ் பண்ணணும். ஸோ இந்த வேல்யூ மெமோரைஸ் பண்ணாச்சுன்னா வேல்யூ சேஞ்ச் ஆனால் மட்டும்தான் இது பண்ணணும். இன்புட் வேல்யூ சேஞ்ச் ஆனால் மட்டும்தான் இந்த சைல்டு காம்பனண்ட் ரெண்டர் பண்ண, இல்லைன்னா ரெண்டர் பண்ண தேவையில்லை. ஸோ இப்போ நான் இங்கே யூஸ் மெமோவை இங்கே மெமரைஸ் பண்ணிட்டேன், பட் அதை ப்ராப்பராக யூஸ் பண்ணல. ஸோ react டாட் மெமோ. ஓகேவா? இந்த க்ளோஸ் பண்ணிடுறேன். ஓகேவா? நான் ரீலோட் பண்ணுறேன். காம்பனண்ட் இஸ் நாட் எ ஃபங்க்ஷன். ஓகே, ஏன் காம்பனண்ட் இஸ் நாட் எ ஃபங்க்ஷன்றதை பண்ணி பார்த்துருவோம். அதனால் இப்போ நான் சேவ் பண்ணுறேன். கன்சோலில் இருந்து நான் ரெண்டர் மட்டும் கன்சோல் பண்ணியிருப்பேன். மெமோ அந்த எரர் ஏன் வந்துச்சுன்னா, லைக் கர்லி பிரேசஸ் கரெக்டாக வச்சு போடல, அதனால் அந்த எரர் வந்துச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா, இங்கே போகிறேன், ரீலோட் பண்ணியாச்சு. இப்போ என்னென்னா உங்கள் ரெஃபரன்ஸ்க்கு என்ன பண்ணுறேன், இந்த கன்சோலை கிளியர் பண்ணியாச்சு. ஆட் பண்ணுறேன், என் வேல்யூஸ் ஆட் ஆகிட்டே இருக்குது, பட் என்னுடைய நேம்ன்றது சேஞ்ச் ஆகலை. அதுவே இப்போ இந்த வேல்யூ வந்து ஆட் பண்ணுறேன், என் நேம் சேஞ்ச் ஆகிடுச்சு. என்னன்னா என்னுடைய டெக்ஸ்ட் வந்து மாற மாற சைல்டு காம்போனன்ட் ரெண்டர் ஆகுது. ஆனால் ஆட் காம்போனண்ட்டை வந்து அதுவே ஆட் காம்போனண்ட்டை கிளிக் பண்ணால் ஏன் சைல்டு காம்போனன்ட் ரெண்டர் ஆகாது? ஏன்னா ரெண்டர் ஆகாது, பட் இந்த வேல்யூ வந்து ஏன் வந்து அப்படியே இருக்குன்னா, நான் ஆல்ரெடி இந்த வேல்யூ வந்து மெமோரைஸ் பண்ணி வச்சுட்டேன். ஸோ நான் சொல்லிட்டேன் எனக்கு இந்த மாதிரி பின்னாடி ஒரு ஃபங்க்ஷன் வரப்போகுது. ஸோ இந்த வேல்யூ எனக்கு தேவைப்படும், ஆனால் இதை ரீரெண்டர் நீ பண்ணிகிட்டே இருக்க தேவையில்லை. நான் வந்து இந்த இன்புட் வேல்யூ மட்டும்தான் மாற்ற போகிறேன். அதுதான் வந்து யூஸ் மெமோன்னு சொல்லுவாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா லைக் ஒரு ஃபங்க்ஷனை மெமோரைஸ் பண்ணிவிட்டு கேட்சி வேல்யூஸை வந்து லைக் ஸ்டோர் பண்ணி வச்சு இங்கே யூஐயில் ஷோ பண்ணுறது தான் லைக் யூஸ் மெமோ. That's all in this video. Thanks for watching. Please make sure to subscribe to my channel.